ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பீட்ரூட்டை வச்சு கிட்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷலான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அண்ட் பேச்சுலர்ஸ் ஹெல்த்தி வெரைட்டி ரைஸ் பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பீட்ரூட் மேலே இருக்கிறத கட் பண்ணிட்டு பீலரை வச்சு தோல் சீவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் சொரவறதுல சொரவி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பல்லில் தான் சொரவுவேன். ஒரு சிலர் அந்த பெரிய பல்ல சொரவுவாங்க. எனக்கு சின்ன பல்ல சொரவி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல கலர் கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரி பீட்ரூட் சொரவும் போது இப்படி கையெல்லாம் பிங்க் கலரில் ஆயிடுதுங்க. இது இல்லாமல் சொரவது எப்படின்னு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு டிப்ஸ் கொடுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலும் வச்சுருக்கேன். ஒரு பீட்ரூட்டுக்கு 3 மிளகாயான்னு நினைக்காதீங்க, ஏன்னா ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது காரம் பத்தாது. பச்சை மிளகாயை இப்படி கீறி வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். கடாயில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து கடுகு, கடலப்பருப்பெல்லாம் போட்டுட்டு எடுத்து வச்ச வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் முதல்ல கருவேப்பில் போடுங்க, அப்புறம் மிளகா போடுங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அவசரத்துக்கு இப்படி ஒட்டுக்காவும் போட்டு தாளிக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சொரவி வச்ச இந்த பீட்ரூட்டையும் உள்ளே கொட்டி நல்லா கிளறி விடுங்க. இப்போது கொஞ்சம் சால்ட் உப்பு கலந்துக்கலாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன். ஏன்னா ரைஸோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பொரியலுக்கு மட்டும் அப்படின்னா கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போது இந்த காயிலிருந்தே தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். இதை அப்படியே நம்ம நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு சில காய்க கொஞ்சம் வாடின மாதிரி இருந்ததுன்னா தண்ணி வராது. அப்போ ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இதுவே போதும். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்த்த தேவையில்லை. இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு. ரைஸ் நல்லா பலபலன்னு உதிரி உதிரியாக எடுத்து இப்போ இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பீட்ரூட் எல்லா பக்கமும் ரைஸில் படுற மாதிரி நல்லா கலரி விடுங்க. வாயில் போட்டு பாருங்கள், உப்பு பத்தலைன்னா கூட போட்டுக்கங்க. ஃபைனலாக உங்களுக்கு இப்படித்தான் பீட்ரூட் ரைஸ் கிடைக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த பீட்ரூட் ரைஸ் சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும்.